எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம இருந்தார். அப்ப கேட்கும்போது அவர் வந்து, நான் அப்பா உன்ன எவ்வளவு நாளா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இன்னொரு 3 ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு. பட் இது சொல்லக்கூடாது. பட் நீ வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிற. அதனால உங்க அப்பா 3 1/2 வருடம் இருப்பாருன்னு சொல்லி சொன்னார். 2004 அந்த மாரி இருந்தாரு. 2004 ஒரு 5 ரேஞ்ச்ல இருக்கும்னு நெனைக்கிறேன். எங்க அப்பா இறந்தது வந்து பாத்தீங்கன்னா 2008ல வந்து அப்பா இறந்தாரு. அவர் சொன்ன ஒரு 3 மாசம் முன்ன பின்ன வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து இறந்துட்டாரு. "அடேய்! நீ அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி வருத்தப்படாதடா. உன்னுடைய ஜாதக அமைப்புக்கு அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் உன் வாழ்க்கையில வந்து ஒரு மேம்பாடு வரும். ஒரு பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா சாதிப்ப. உன் சொந்தக்காரன்ல யார் பெரிய பணக்காரனோ அவங்கள விட பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா நீ சம்பாரிப்ப. உங்க சொந்தக்காரங்க போக முடியாத ஊருக்கெல்லாம் நீ வந்து போவ. உன் பேர் சொன்னா எல்லா பக்கமே வந்து தெரியும் அப்படிங்கிற ஒரு இதே சொன்னாரு. அப்பலாம் என்கிட்ட ரூ. 100 கூட காசு கிடையாது. நம்பிக்கை கூட எனக்கு கிடையாது. அதெல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற மாரி எல்லாம் வந்து இருந்துச்சு. உன் பேர் சொன்னா உலகம் ஃபுல்லா தெரியும்னா அந்த அளவுக்கு வளர்ந்துருவேன்னு சொன்னாரு. பட் அதெல்லாம் இந்த அளவுக்கு நடக்குது. அதெல்லாம் நம்ம நெறைய விஷயங்கள் பார்க்குறோம். மாணவர்களை நெறைய நம்ம உருவாக்கிட்டோம். சரிங்களா? இது வந்து தற்பெருமைக்காகவோ, இதுக்காகவோ நான் வந்து சொல்லல. பட் இதெல்லாம் வந்து இந்த மாரி சில அனுபவங்கள் அப்படிங்கிறது, இப்ப உங்க வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னா எனக்கு தெரியாது. ஏன்னா எப்பவுமே ஒரு உணர்வு பூர்வமா ஒரு விஷயத்த சொல்லும்போது தான், உங்களுக்கு வந்து அதோட என்ன, ஏது அப்படின்னு சொல்லி புரியும்.